ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் செம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு 2 ஏக்கர் தோட்டத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த தோட்டத்தோட விலை என்ன, இந்த தோட்டத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனுமே வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ட்ரீம் வேர்ல்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் செம்பட்டி சித்ரையன் கோட்டைக்கு பக்கத்தில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க. எப்பயுமே நம்ம ஒரு தோட்டம் வாங்குகிறோம் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் இருக்கணும், அதே போல் எல்லா ஃபெசிலிட்டியோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் தோட்டத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தோட்டம் வந்து மொத்தம் 2 ஏக்கருங்க. 2 ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். நாம் வாங்குகிற தோட்டம் ஹைவேஸுக்கு நியர்பையாகவும் இருக்கணும். பக்கத்தில் ஒரு காலேஜோ இல்லை ஸ்கூலோ இருந்துச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட் வேல்யூ வந்து விற்கும்போது கூட ரீசேலில் அதிகமாக போகும். அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்குவோம். நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு தகுந்த மீனிக்க எல்லா ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டம் வந்து செம்பட்டி டு வத்தலக்குண்டு போகிற லைனில் சித்ரையன் கோட்டை ஹைவேஸில் இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. அதே போல் கவி காலேஜ் வந்து அந்த லைனில் தான் அமைஞ்சிருக்கு. கவி காலேஜில் இருந்து இந்த தோட்டத்துக்கு அதிகபட்சமே 1 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த தோட்டம் இருக்குது. இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கவி காலேஜ் இருக்கிறத நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சின்ன கன்று தான் வச்சுருக்காங்க. ஒரு 150 தென்னை மரம் வந்து வச்சுருக்காங்க. அதே போல் ஒரு 80 வாழை மரம் இருக்கும். சின்ன சின்ன கன்றுகளாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மணிக்க எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. வீடு கட்டி அதிகபட்சமே ஒரு வருஷம் தாங்க இருக்கும். மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க செம்மண் பூமிங்க. கம்ப்ளீட்டாக வந்து செம்மண் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது. செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து வாழை மரம் போடலாம், தென்னை மரம் போடலாம். இது இல்லாமல் நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த வீடு எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி உள்ளே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைக் இதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு தகுந்த மீனிக்க ஹாஸ்பிட்டால்ஸ்லேயே ஃபுல்லாக வெளியில் காம்பவுண்ட் வால் போட்டு ஒரு போர்ட்டிகோ ஏரியா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 2 கதவு இருக்குங்க. டைரெக்டாக வந்து நம்ம பெட்ரூமுக்கு போகிற மாதிரியும், அதே போல் கிச்சனுக்கு தனியாக போகிற மாதிரியும் நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து நமக்கு இபி ப்ரொவிஷன் கிடச்சிருது. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேணி கிடையாது, போர் மட்டும்தான். அதோட ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது. சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தரமான தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா காம்பேக்டாக ஸ்பேசியஸாக நமக்கு வந்து கிச்சன் ஏரியாவும் மேலே வந்து ஹாஸ்பிட்டல் சைட்டும் போட்டிருக்காங்க. அதிலிருந்து டைரெக்டாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ரூஃபில் வந்து ஒரு அழகான ஒரு பெட்ரூமோட 20க்கு 11ங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே ஒரு ரூமோடு அமைஞ்சிருக்கு. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்டர் டாய்லெட்டும் இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து சின்னாலப்பட்டிக்கு பக்கத்தில் செம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு 2 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸோட தோட்டம் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான ஒரு தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் செம்மண் பூமிங்கிறதுனால நீங்கள் என்ன விவசாயம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். கரிசல் மண் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் தென்னை, வாழை, கரும்பு இந்த மாதிரி தான் போட முடியும். செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் பூச்செடியில் இருந்து நமக்கு தென்னை மரத்துலேருந்து ஈல்டு கொடுக்கக்கூடிய எது வேணாலும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல் இந்த தோட்டத்தில் போர் மட்டும்தான் இருக்குது. அந்த போரில் தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் வந்து கவி காலேஜு. கவி காலேஜுக்கும் இந்த தோட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும் அதிகபட்சமே.
அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த தோட்டம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. தோட்டத்தோட விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை வந்து நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் எனக்கு தோட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் உண்மையிலே வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் தோட்டத்தை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் போடலை. ஆனால் அங்கங்கே வந்து அத்துக்கு வந்து கம்பி வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து வரப்பு இருக்குது. உங்களுக்கு ஃபினிஷிங் போட்டு கொடுக்கணும், தோட்டம் பிடிச்சிருக்கு, எல்லாமே பேசி முடிக்கிறோம் அப்படின்னா ஃபினிஷிங் போட்டு தர்றதுக்கும் அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. முன்னாடி வந்து நீங்கள் கேட்டையுமே வந்து போட்டுக்க முடியும். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் செம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு தோட்டத்தை தான் இவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி அவுட்டர் டாய்லெட் வந்து வெளியில் இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அதையும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியாக இந்த தோட்டத்தில் வந்து நமக்கு போரும் செப்பரேட்டாக இருக்கக்கூடிய மோட்டார் ரூம்ஸு, அதோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தோட முடிவு அத்துமால் முடிகிற இடம். இந்த தோட்டம் கரெக்டாக பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. பாக்ஸ் சேஃப்னால் நமக்கு செவ்வக வடிவில் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவி காலேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தார் ரோடு ஃபுல்லாகவே போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செம்பட்டி டு வத்தலகுண்டு போகிற ஹைவேஸில் இருந்தே இந்த கவி காலேஜ் வரைக்கும் ஃபுல்லாக வந்து தார் ரோடு தான் போடுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து ஒரு 1 மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து நமக்கு ரோடு கிடச்சிரும். ரோடு போட்டுக்கிட்டுருக்காங்க. இப்போ நான் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே போர் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதான் வந்து போரு. ஒரே ஒரு போர் தான் இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈல்டு இருக்குங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க. நாங்களே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த தோட்டத்தை வந்து காட்டுறோம். இல்லை இந்த தோட்டத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னாலும் தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயிலும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். இதே மாதிரி உங்கள் சைடு தோட்டம் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது பழைய வீடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ஃப்ளாட்டு இருக்குது அப்படின்னாலும் கூட சொல்லுங்கள். நாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு 30 நாள்லேருந்து ஒரு 60 நாளுக்குள்ளே சேல்ஸ் பண்ணி தர்றதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். அதே போல் நிறைய பேர் வந்து தோட்டங்கள் பார்த்துட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் பார்க்க போவீங்க. பார்க்க போகும்போது அவங்க சொல்கிற டிஸ்டன்ஸில் இருந்து ரொம்ப அதிகமாகவே நிறைய இடங்கள் இருக்குது. இது வந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு கால் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து சொன்னது. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஓரளவுக்கு 100% பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் மிஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு 300 to 400 மீட்டர் மட்டும்தான் கூடவோ குறையவோ வரும். அந்த டிஸ்டன்ஸில் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தோட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 5000 டோக்கன் அட்வான்ஸ் போட்டு லீகல் பார்த்துட்டு ஓகேவா இருக்குங்கிற பட்சத்தில் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து பத்திரத்துக்கு போய்க்கலாம். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.